கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கூட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை சிஸ்டர் சசிகலா அவங்க செய்றீங்களா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஜூம் மீட்டிங் மூலமா ஒவ்வொரு நாளும் அநேக சத்தியங்களை மகன் மூலமா எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நடக்க வேண்டிய வழியையும் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் துரிதமாக சீக்கிரமாக வந்து சேரத்தக்கதாக நீங்க வழி ஆயத்தம் பண்ணி கொடுங்க. பேசக்கூடிய அந்த மகனை மறத்து நீர் வெளிப்படுங்க. இடுநாளே நாங்கள் வந்தோம், மன்னாவை பெற்றுக்கொண்டோம் என்பது நாங்கள் சாட்சியாக கூறும்படியாக வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துரிதமாக வந்து ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ தேவ ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கூட்டத்தின் பாடல் கூட்டத்தை சகோதரர் சரவணன் அவர்கள் நடத்தி கொடுக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது பாடல் பெரிய பாடல் 362. நொந்து சோர்ந்து இளைத்து போனாயோ, இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், செல்வம் நீங்க சங்கடமானாயா, இயேசுவிடம் மட்டும் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவே ஆத்ம நண்பர், இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல், கவலையால் கண்ணீர் சிந்துராயா, இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், ரகசிய பாவம் உண்டானால் இயேசுவிடம் மட்டும் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவே ஆத்ம நண்பர், இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல், சூழும் துன்பம் பயப்படதினால் இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், நாளை என்ன வருமன பயத்தால் இயேசுவிடம் மட்டும் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவே ஆத்ம நண்பர், இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல், சாவு எண்ணம் சங்கடம் உண்டாகில் இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இரண்டாம் வருகை திடுக்கிட செய்தால் இயேசுவிடம் மட்டும் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவே ஆத்ம நண்பர், இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல். அடுத்தபடியாக 317. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே, நேசமூசி பாருதல், இயேசுவில் கண்டே ஞானம், நேசமூசி பாருதல், இயேசுவில் கண்டே ஞானம்,
என்ன மதுரமவர் நன்னய நாமச்சுவை என்னகத்தில் நினைத்தாள் இன்னல் பரந்திடுவே என்னகத்தில் நினைத்தாள் இன்னல் பரந்திடுமே பஞ்சம் பசிவுடனே நெஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவற்றையன் தஞ்சம் ஏசிருக்கையில் அஞ்சிடேன் இவற்றையன் தஞ்சம் ஏசிருக்கையில் லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிவினும் சோகம் அடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க சோகம் அடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க என்னென்ன மாயலோக இன்னல் என்மேல் வந்தாலும் முன்னும் பின்னும் மாயேசு என்னை நடத்திடுவார் முன்னும் பின்னும் மாயேசு என்னை நடத்திடுவார் பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி சோபித நீதி உடை ஆபரணமாயிவார் சோபித நீதி உடை ஆபரணமாயிவார். ஆமென். தேங்க்யூ பிரதர். நேத்து நம்ம பார்த்த காரியங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானா நம்ம அதை இந்த நேரத்துல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா நேத்து படிச்ச காரியங்கள்ல? அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கான செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இந்த நேரத்தை நம்ம பாஸ்டருடைய கருத்துல நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது உங்களுடைய நேரம் பாஸ்டர். நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். சகோதரி ஜானகி சுனில் இருக்கிறீங்களா? சகோதரி ஜானகி ஜெபம் பண்ணுங்கம்மா. ஓகே, சரி, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வரமில்ல நல்ல பிதாவே, ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவனே, அதி சீக்கிரத்திலே வந்து எங்களை அழுத்தி போகிருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, இதோ அந்த நேரத்திலும் கூட உம்முடைய பாதப்படியில வருகிறதுக்காக தேவா, நீர் செய்த கிருபைக்காக நன்றி தேவனே. அன்புள்ள சாமி, இப்பொழுதும் கூட நாங்க படிக்க போறோம் பாடத்தை தேவனே நீர்தாமே ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள சுவாமி, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை எங்கள் மத்தியிலே நீர் விசேஷித்த வண்ணமாக வைக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களோடு பேசும் தகப்பனே, உம்முடைய சத்திய வசனங்களையும் அன்புள்ள தகப்பனே தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நாங்கள் கேட்கும்படியாக உங்களுடைய காதுகளை திறந்தரலும், உங்களுடைய கண்களை திறந்தரலும் சுவாமி. அன்புள்ள தகப்பனே, நடக்கிற காரியங்களையும் இந்த நிகழ்காலத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் எந்த விதத்துல
அவைகள் எல்லாம் கூடி சேர்ந்து வருகிறது உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உற்று நோக்க அவைகள் எல்லாம் புரிந்து கொள்ள தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியின் உதவி தர வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இது வந்த நேரத்திலும் கூட தகப்பனே இந்த எங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற உம்முடைய மகனே ஜேக்கர் சாரி தேவனே நீர் ஆசீர்வதியும். அவர் மனசுல நீர் பேசும் தகப்பனே. அவர் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியாக சொல்லி முடிக்க தேவா நீர் உதவி செய்யும் சுவாமி. ஒன்றும் மறந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லாமே கர்த்தாவே அவர் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே சரிவர எடுத்து சொல்லப்படவும் நாங்கள் அதை கேட்கவும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவனே எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த குழுவில எப்பொழுது இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தேவனே, பிள்ளைகளை எங்கெங்க இருக்கிறார்களோ எல்லாரையும் தேவனே நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த உலகத்துல எத்தனையோ மில்லியன் அட்வென்டிஸ்ட் ஜனங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. அதுல உயிரா இருக்கிற எங்கள் அனைவரிலும் தகப்பனே 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள் ஆண்டவரே. எவ்வளவு சிறிய நம்பர் ஆண்டவரே. அந்த சிறிய கூட்டத்துல நாங்களும் கூட கர்த்தாவே இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேணுமாய் தகப்பனே. உம்முடைய பாதத்திலே மிகுந்த பணியோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. எங்களை கைவிடாதீரும் தகப்பனே. நாங்கள் எடுக்கும் பிரயாசங்களையும் நாங்கள் உம்மோடு எல்லாம் உம்மோடு ஒன்று சேர்ந்து உம்மை நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்துல சாமி நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய ஆத்துமாவுக்குரிய ஆகாரமாக நாங்கள் அவை உபயோகப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசப்படும் சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவா நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களை நீர்தாமை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டுடைய கிருபையினாலே நேற்றைய தினத்தில கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு துரிதமாய் நடக்கப் போகிறது என்பதை அடையாளங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். சூழ்நிலை, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை எவ்வளவு வெளியரங்கமாய் காணப்படுகிறது என்பதையும் நம்ம புரிந்தோம். அதோடு கூட தேவன் ஏவும் பொழுதுதான் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை போப்பினிடத்துல கொடுக்கும் என்கிற ஆண்டவருடைய திட்டத்தை பார்க்கும் பொழுது சாத்தானுடைய பிரயாசமும் தேவன் ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஏற்படுத்துகிற சூழ்நிலையும் இசைந்து இருப்பதை பார்த்தோம். ஆகையினாலே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரப்போகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம். சரி, அதோட கூட நின்ற முடியாது. அடையாளங்களையும் சூழ்நிலையும் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறுவதற்கு ஏதுவாக காலங்கள் சொல்லப்பட்டு இருக்குமானால் அந்த காலத்தையும் ஆராய்ந்து அறிய வேண்டும். அந்த காலமும் அடையாளமும் சூழ்நிலையும் இசைந்து வந்தால் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் நிச்சயமாய் நடக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட அது நடக்காது. நமக்கு இரண்டாம் வருகையை குறித்து காலம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நம்ம தீர்க்க தரிசனாவினுடைய புஸ்தகங்களையும் வேதாகமத்தையும் ஆராயும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற உண்மை, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மாதிரிகளில் இரண்டாம் வருகைக்கு என்ன மாதிரிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரிகள் என்ன காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காலத்தில் தான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நடக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசியினுடைய நேரடியான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்குரிய காலத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் எங்க மட்டும்தான் பார்க்க பிரயாசப்படணும்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துல மட்டும்தான். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தாதான் அந்த காலத்தை நம்ம என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சார்ந்தே அந்த காலத்தை கணிக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய இஷ்டத்துக்கு எதையாவது உடனே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு அதை செய்யக்கூடாது. நம்ம இன்னைக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய்
என்ன காலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். சரி, பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட காலம். நீங்க தீர்க்கதரிசன ஆவியினுடைய புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா காலங்களை கணிப்பதை குறித்து கடுமையான எச்சரிப்புகள் இருப்பதை நீங்கள் தீர்க்கதரிசன ஆவியினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். பொதுவா அந்த எச்சரிப்புகள் எப்பொழுது எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் 1844 ஆண்டில் ஏற்பட்ட மகா பெரிய ஏமாற்றத்தின் அந்த சூழ்நிலைக்கு பிறகு கடந்து வந்த தேவனுடைய ஜனம் தீர்க்கமாக ஆராய்ந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிப்படுகிற உண்மையை படித்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து காலங்களை குறித்தார்கள். 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்கு புதிய துவக்கத்தையும் புதிய முடிவையும் கண்டார்கள். பலவித வியாக்கியானங்களை செய்து காலங்களை கணிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசி மிக கடினமாக அவர்களுக்கு எதிராக பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப நான் அதை குறித்தெல்லாம் உங்களோட கூட நான் சம்பாஷிக்க போறதில்லை. நான் நேரடியாக எங்க போறேன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சபையில காலத்தை குறித்த அனுபவம், அதாவது பரிசுத்த ஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் காலத்தை குறித்தார்கள். இந்த காலத்தை குறித்த இந்த உபதேசத்துக்கு எதிராக தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகள் இப்ப நீங்க கிரேட் கான்ட்ரவர்சில போய் பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக அது 1888 ஆண்டுல தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இந்த புஸ்தகத்துல கால தரிசனத்துக்கு எதிரான ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. அதற்காக அந்த கால தரிசனத்துக்கு எதிரான எச்சரிப்பு 1888 ஆண்டுல தான் கொடுக்கப்பட்டுன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த நம்ம படிக்கிறோம் தெரியுமா, Patriarchs and Prophets and Geeks, Desire of Ages, Acts of Apostles, Great Controversy, இந்த புஸ்தகங்களுக்குரிய தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்போ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லும்போது 1848 இருந்து 1858 ஆண்டுக்குள்ளாக அந்த தரிசனம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, எழுத முடியாத உத்தரவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது எழுதி முடிக்காதான் அவ்வளவு காலம். அப்போ அந்த ஒரு உண்மை நம்ம புரிந்து கொள்ளணும். தீர்க்கதரிசி சொன்ன உபதேசங்கள் அந்தந்த டேட்ல பாருங்க, இந்த ஆண்டுல எச்சரித்திருக்காரு, அந்த ஆண்டுல எச்சரித்திருக்காருலாம் போயிடக்கூடாது. எல்லாம் இந்த ஆண்டு காலத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய விரிவாக்கங்கள் மீண்டும் தெளிவு கொடுக்கப்பட்டு அது என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டு இருக்கிறது. சரி, தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய சபைக்கு எதிராக காலங்கள் குறித்தவர்களுக்கு மன்னிக்கணும், தேவனுடைய சபையில் காலங்களை குறித்தவர்களுக்கு எதிராக தீர்க்கதரிசி பேசுகிறத பார்க்க முடியும். பரிசுத்த ஸ்தல உபதேசத்தை ஏற்காதவர்கள் குறிக்கிற காலம் அல்ல இது. பரிசுத்த ஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் காலங்களை குறித்தார்கள். எப்போ குறித்தாங்க அப்படின்னு சொன்னா 1880-81 கார்மேர் அப்படிங்கிறவர் 1844 ஆண்டுல கிருபையின் காலம் முடிந்துவிடும் என்று சொல்லி காலத்தை குறித்தார்கள். அந்த தீர்க்கதரிசி இல்ல, அது தவறு என்று சொல்லி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதனால அந்த தேதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 1880-81 கார்மேர் என்பவருடைய மகள் இயேசு கிருபையின் காலம் 1884 முடிந்துரும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதை தீர்க்கதரிசி அங்கே கண்டித்து உணர்த்தினார்கள். அப்படி ஒரு திட்டவட்டமான செய்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கண்டித்து சொன்னாங்க. 1894 வேலை முடியும் என்று சரீரத்திலே மரித்து கொண்டிருக்கிறவர் போதித்தார். மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருவர் 1894 முடிஞ்சிரும் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் அநேக தரிசனங்களை கண்டதாக சொன்னார். ஆனா தீர்க்கதரிசி அவர்களையும் எதிர்த்து இல்ல, நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொன்னார். நல்ல கவனமா கேட்டுக்கிடுங்க. 1894 1880 எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி காலங்களை கணித்தார்கள். அதை தீர்க்கதரிசி நேரடியாக கண்டித்தார்கள். இன்னொருவரும் காலத்தை பேசினாரு. அவர் வருஷத்தை சொன்னதாக தெரியவில்லை. ஆனா 5 ஆண்டுகளுக்குள்ளாக இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி பேசினார், போதித்தார். அவர்களையும் தீர்க்கதரிசி கடிந்து கொண்டார்கள். அப்படி பேச வேண்டாம், நிறுத்திரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லுவார்கள். அவர் 1887 5 ஆண்டுகளுக்குள்ளாக இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். இதை எல்லாத்தையும் தீர்க்கதரிசி இல்லை, நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறது நீங்க பார்க்க முடியும். இதே காலகட்டத்துல ஜே.என். ஆண்ட்ரூஸ்
முதல் மிஷினரி, வெளிநாட்டு ஊழியங்களுக்காக போனவர். அநேக நஷ்டங்களுக்கு மத்திய தேவனுக்கு சாட்சியாக பகிர்ந்தவர். 1844 ஏமாற்றத்தின் மத்தியில் கடந்து வந்து ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர். மிக தியாகமான ஊழியங்களை செய்த ஒரு மனுஷன். அவரு 4 குறிக்கிறது மாத்திரமல்ல, ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் என்கிற பத்திரிகையில 6 வாரங்கள் அதை தொடர்ந்து நடத்துறார். அவரு என்ன காலத்தை கணித்தார் அப்படின்னு சொன்னா, இருண்ட காலத்தின் நள்ளிரவில் 880 மற்றும் 900க்கு இடையில் 5ஆம் 1000 ஆண்டுகள் முடிவடைகிறது. அவரு ஒரு 6000 ஆண்டுகளை கணக்கெடுத்து 1000 ஆண்டுகளாக எப்ப முடிகிறது என்று சொல்லி கணக்கிட்டு 5வது 1000 ஆண்டுகள் எப்ப முடியுதுன்னா 900க்கு முடிகிறது. அப்ப அவருடைய கணக்கின்படி 6வது 1000 ஆண்டுகள் 1900 முடிவடைய வேண்டும். 1000 ஆண்டுகளை கொண்ட 6வது காலம் எப்போது முடிவடையும் என்பதற்கு ஆண்டை நம்மால் குறிக்க முடியாதனாலும் இந்த நூற்றாண்டில் கண்டிப்பாக முடிய வேண்டும். இந்த 5ஆம் 1000 ஆண்டை கணக்கிடும் போது அவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறத ஒப்புக்கொள்கிறாரு. அதனால ஆனா ஒரு பீரியட் அவர் கொடுக்கிறார், 1880 900 முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி அடுத்த 1000 ஆண்டை நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா 1900 முடிஞ்சிடும். 1900 ஆண்டுக்குள்ளாக இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி காலத்தை கணித்தார். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, மற்றவர்கள் காலத்தை கணித்ததெல்லாம் தீர்க்கதரிசி இல்ல, அப்படி தப்பு, இது செய்யாத அப்படின்னு சொல்லி கணித்திருப்பாங்க. ஆனா ஜேன் ஆண்ட்ரூஸ் காலத்தை கணித்தது மாத்திரம் அல்லாதபடி அதை சபைக்கு அறிவித்தார். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பத்திரிகையில் 6 வாரங்களாக அவர் சபைக்கு அறிவித்தார். தீர்க்கதரிசி அதை கடிந்து கொள்ளவில்லை. ஏன் கடிந்து கொள்ளவில்லை? இதே காலத்துல காலங்களை கணித்த மற்றவர்களை தீர்க்கதரிசி கடிந்து இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று அவர்களை கடிந்திருக்கிறார்கள். ஜேன் ஆண்ட்ரூஸ் அவங்க கடிந்து கொள்ளவில்லை. ஏன்? அப்ப அவர் காலத்தை கணித்ததற்கும் மற்றவர்கள் காலத்தை குறித்ததற்கும் பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். சரிங்களா? அது என்ன வித்தியாசம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சிறந்த பத்திரிகையில் இருந்து நான் ஜேன் ஆண்ட்ரூஸ் சொல்கிற ஒரு குறிப்பு எடுத்து போடுகிறேன். 6 ஆண்டுகள் பயிரிட்ட பிறகு 7வது ஆண்டு பயிரிடாமல் இருக்க வேண்டிய வருஷங்களின் வாரம் நிச்சயமாக இது 7000 ஆண்டுகளின் பெரிய வாரத்தின் ஒரு மாதிரியாகும். இவர் என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஒரு பிரமாணத்தை பார்க்கிறார். வருஷங்களின் வார பிரமாணத்தை. 6 வருஷம் விவசாயம் செய்யணும், 7வது வருஷம் ஓய்ந்திருக்க வேண்டும். இது அவர் என்ன கணக்கிடுகிறார்னா, இது 7000 ஆண்டுகள் என்று சொல்லி அவர் கணக்கிடுகிறார். ஒவ்வொரு வாரத்திற்கும் 1000 ஆண்டுகள், 7 வருஷங்களுக்கு 7000 ஆண்டுகள் என்று கணக்கிடுகிறார். இதில் பூமி 6000 ஆண்டுகளில் அதன் குடிமக்களால் பயிரிடப்பட்ட பிறகு அது 1000 ஆண்டுகளின் 7வது காலகட்டத்தில் பயிரிடப்படாமலும் பாலடைந்தும் இருக்கும். 6000 ஆண்டு இந்த பூமியில வேலை நடக்கும்பா, அதுக்கு பிறகு ஒரு 1000 ஆண்டு இந்த பூமியில இந்த வேலையும் கிடையாது. ஆனால் இது மட்டுமல்ல, இந்த 7 வாரங்களுக்கு பிறகு யூபிலி ஆண்டு வந்தது. லேவியாரம் 25:8-10. இந்த ஆண்டில் நாடு முழுவதிலும் குடிகள் அனைவரும் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சுதந்திர வீதத்திற்கு திரும்பினார். இந்த யூபிலி ஆண்டு என்ன அப்படின்னா, இந்த வாரங்களின் வருஷம் இருக்கு பாத்தீங்களா, வருஷங்களின் வாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரமாணத்தின்படி அந்த பிரமாணத்தை 7 முறை நடக்கணும். அதாவது 7 × 7 49. அடுத்த ஆண்டு 50வது ஆண்டு அது யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டு குறித்து எழுதுகிறார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சுதந்திர விதத்துக்கு திரும்பினார்கள். பூமி 1000 வருடங்கள் பயிரிடாமல் இருக்கும் பெரிய ஓய்வுக்கு பிறகு 7000 வருடங்கள் என்ற மாபெரும் வாரம் முடிந்தது. துன்மார்க்கர்களுடன் பூமியை அழித்த பிறகு சாபம் நிறுத்தப்படும் என்பதை இது குறிக்கிறது. இந்த யூபிலி ஆண்டு எதை குறிக்கணும்? இந்த 7000 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் புதிய பூமியில அதை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக துன்மார்க்கர்கள் அழிக்கிறார். அதற்கு அந்த காரியத்தை அதை குறிக்கிறது. முழுமையான பாவத்தில் இருந்து விடுதலையை அது குறிக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேவனுடைய வல்லமையால் பூமி புதிதாக சிருஷ்டிக்கப்படும். நீதிமான்கள் யாவரும் புதிய பூமியில் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பினார்கள். பாவத்தையோ துக்கத்தையோ இனிமேலும் அறிய மாட்டார்கள். 1000 ஆண்டுகளின் 7வது காலம் தியாகிகளின் உயிர்த்தெழுடனும் மிருகத்தையோ அல்லது அவரது சொரூபத்தையோ வணங்காத அனைவரின் உயிர்த்தெழுதலுடன் தொடங்குகிறது.
இந்த காலம் அநீதி உள்ளவர்களின் உயிர்த்தெழுதலுடன் முடிவடைகிறது. அதாவது 6000 முடிஞ்சு அந்த 7வது 1000 ஆண்டுகள் இருக்குல்ல, பூமி ஓய்வு ஆண்டுகள். அது எப்படி இப்போ தொடங்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுதல் நடக்குதுல, அந்த உயிர்த்தெழுதல தொடங்கி 2வது உயிர்த்தெழுதல் 1000 ஆண்டு முடிஞ்சோன்னு துன்மார்க்கர் உயிர்த்தெழு அந்த இதோட அது முடிவடைகிறது என்று சொல்லி எழுதுகிறார். சரி, இவர் ஒரு காலக்கணக்க போட்டிருக்கிறாரு. எதை அடிப்படையா வச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய மெயின் இது வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பிரமாணம். ரொம்ப சிம்பிளான பிரமாணம். 6 வருஷம் விவசாயம் செய்யணும், 7வது வருஷம் ஓய்ந்திருக்கணும். அந்த ஓய்வு வருஷம் அவர் சும்மா 1000 வருஷம் சொல்லல. வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை 19ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 20ஆம் அதிகாரத்தில் 1000 வருஷம் நம்ம பரலோகத்திலே அரசாளுவோம். சாத்தான் 1000 வருஷம் கட்டப்பட்டிருப்பான். பூமியில எந்த கிரியும் கிடையாது. அப்போ அது பூமியினுடைய ஓய்வு என்று தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அப்போ அந்த ஓய்வு வருஷம் 1000 வருஷம்னா 6 விவசாய வருஷத்துக்கு 6000 வருஷம். அப்படிதான் ஒரு கணக்கு போட்டு எழுதியிருக்காரு. எதை சார்ந்து கணக்கிடுகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உபதேசத்தை சார்ந்து கணக்கிடுகிறார். இதை தீர்க்கதரிசி எதிர்க்கல. ஏன்னா இந்த உபதேசம் தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சம் 1848 1858க்குள்ளாக அந்த ஒரு பேஸ், ஒரு அடிப்படை காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆயிற்று. அப்ப அதன் அடிப்படையில ஜேன் ஆண்ட்ரூஸ் குறித்த அந்த காலத்தை குறிக்கும்படியாய் அவர் தேர்ந்தெடுத்த வேத பகுதி மிக சரியானது. அதே மாதிரி அவர் சொன்ன அந்த 6000 வருஷம் 1000 வருஷம் மிகவும் சரியானது. அவர் சொன்னது ஓய்வு வருஷம் மிகவும் சரியானது. அதனால தீர்க்கதரிசி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கடிந்து உரைக்கவில்லை. ஏன்னா அவருடைய எழுத்துக்களை அதை நம்ம பார்க்க முடிகிறது. பின்னர் யூபிலி துவங்கியது. அப்பொழுது தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை தொடர்ந்து வருகிற அந்த காலத்தை தேசம் ஓய்ந்திருக்கிற காலமாக தீர்க்கதரிசி சொல்றாங்க. இதைத்தான் ஜேன் ஆண்ட்ரூஸும் சொல்லுகிறார். சரி, அதோடு கூட இந்த 6000 ஆண்டு 1000 ஆண்டு அவர் சொன்னார் பாத்தீங்களா, அதை ரெண்டையும் எது பிரிக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுனுடைய 2ஆம் வருகையில உயிர்த்தெழுதல் நடக்குது. அதை வச்சுதான் 7வது 1000 ஆண்டு தொடங்குகிறது, ஓய்வு வருஷங்கள் தொடங்குகிறது என்று சொல்லி அவர் சொன்னார் பாத்தீங்களா. அதே காரியத்தை தீர்க்கதரிசியும் சொல்றாங்க. கிரீக் கான்ட்ரோவர்சியில் அது இருக்கிறது. 6000 ஆண்டுகளாக சாத்தான் கலக வேலையை பூமியிலே தத்தளிக்க செய்துள்ளது. 6000 ஆண்டுகளாக அவனுடைய சிறை வீடு தேவனுடைய ஜனங்களை பெற்றது. மேலும் அவர்களை என்றென்றைக்கு சிறைபிடித்திருப்பான். இது கல்லறையில தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கல்லறையில இருக்கிறாங்க இல்லையா, அது எத்தனை ஆண்டுகள் தான் இருப்பாங்கன்னா 6000 ஆண்டுகள். ஆனால் கிறிஸ்து அவர்களுடைய கட்டுகளை உடைத்து சிறைவாசிகளை விடுதலை செய்வார் இயேசுனுடைய 2ஆம் வருகையில. அதை தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக சாத்தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான அவனுடைய கலகத்தின் விளைவுகளை பார்க்க பாழாய்ப்போன பூமியில் அங்கும் இங்கும் அலைந்து திருவான். இந்த 2 காலம் சொல்றாங்க பாத்தீங்களா. 6000 ஆண்டு சாத்தானை குறித்து பேசும்போது 2 காலம் சொல்றாங்க. 6000 ஆண்டு தான் சாத்தானுக்கு இங்க வேலை செய்யறதுக்கு, 6000 ஆண்டு தான் தேவனுடைய ஜனத்தை சிறையிட்டு வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு இயேசு அவர்களை விடுவிப்பார். அதைத் தொடர்ந்து சாத்தான் 1000 ஆண்டுகள் பாழான வனாந்திரத்திலே பாழாய் கிடக்கிற இந்த பூமியில அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டும். இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாரு யார் அப்படின்னு சொன்னா, ஜேன் ஆண்ட்ரூஸ். அதனாலதான் தீர்க்கதரிசி அதை என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, கடிந்துரைப்பதற்கு பிரயாசப்படவில்லை. ஏன்னா அவர் எடுத்து பேசுற இடம் சரியான இடம், பரிசுத்த ஸ்தலம். அவர் எடுத்திருக்க கால கணக்கு சரியானது. 6000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள். இயேசுனுடைய வருகையில 1000 ஆண்டு துவங்கும். அந்த யூபிலி ஆண்டு இதெல்லாமே அவர் சரியாக கணக்கிட்டு இருப்பதனால தீர்க்கதரிசி அவரை கடிந்து உரைக்கவில்லை. இப்ப நமக்கு ஒரு கான்கிரீட் வருது. தீர்க்கதரிசியுடைய எழுத்துக்களை ஏற்கனவே நம்ம படிச்சோம். பரிசுத்த ஸ்தலத்தில சொல்லப்பட்ட 2ஆம் வருகைக்கு சொல்லப்பட்ட மாதிரிகளில தேவனுடைய வருகைக்கு ஆன நாள் இருக்கிறது, காலம் இருக்கிறது என்று சொல்லி படிச்சோம். அதை ஜேன் ஆண்ட்ரூஸ் அங்க இருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து விளக்கி இருக்கிறாரு. தீர்க்கதரிசி அதை எதிர்க்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த விளக்கம் தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகளிலே ஏற்கனவே காணப்படுகிறது. அவர்களுக்கு ஏற்கனவே அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு ஒண்ணு தெளிவா தெரியுது. என்ன தெளிவா தெரியுது அப்படின்னு சொன்னா, பரிசுத்தலம் மாதிரிகளில வருஷங்களின் வாரம், அந்த பிரமாணம் இயேசுவினுடைய வருகையினுடைய காலத்தை குறிக்கிற, ஆண்டை குறிக்கிற பிரமாணமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம இதை சும்மா கணிக்கிறதுக்கு பிரயாசப்படலை.
எனக்கு காலத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்லாம் பிரயாசப்படலை. தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க, அவ்வாறே இரண்டாம் வருகையோடு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் அடையாளபூர்வமான ஆராதனைகளை சுட்டி கட்டப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப அதை போய் படிக்கணும். அது ஜேஎன் ஆண்ட்ரூஸ் எப்படி படிச்சிருக்காருன்னு போய் பார்க்கிறோம். அவர் படிச்சது தீர்க்கதரிசி கடிந்து உரைக்கல, அவங்க சொன்ன அந்த ஓய்வு வருஷத்தை தான் அவரும் பேசுகிறாரு. அப்போ ஜேஎன் ஆண்ட்ரூஸ் நமக்கு ஒரு மாதிரியை காட்டுறாரு. வருஷங்களின் பாரம் அது இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கான வருடத்தை குறிப்பதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது சும்மா ஏதோ ஜேகர் ஸ்டீஃபன் சொல்றான் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இது ஏற்கனவே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகளிலும் இருக்கிறது. அதை ரொம்ப வெளிப்படையா நம்ம சபையினுடைய உரிமையான பத்திரிகையில ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட்ல 6 வாரங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு கணக்கு போட்டாரு. அந்த கணக்குல தான் தப்பு, உபதேசத்துல தப்பு இல்ல. இவங்க என்ன கணக்குல தப்புன்னு எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அது உபதேசமே தப்புன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய வருகைக்கான நாள் இருக்கிறது கணக்கிட்டு பார்க்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் கணக்கிடலாம். அந்த கணக்குல குறைபாடு இருந்தால் மறுபடியும் கணக்கிட்டு பார்க்கணுமே தவிர கணக்கிடவே கூடாது, உபதேச தப்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 1844 ஆண்டுல கணக்கு கரெக்ட், உபதேச தப்பு. உபதேச தப்புங்கிறத கணக்கு தப்புன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சு மறுபடியும் நாளை குறிச்சாங்க. இல்ல கணக்கு சரி அப்படின்னு உறுதியானதான் சமுத்திர சபை. இங்க என்ன பிரச்சனை, உபதேசம் சரி, பரிசுத்த ஸ்தலத்துல போய் காலத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா கணக்கு தப்புங்கிறதுக்காக உபதேசத்தை தப்புன்னு சொன்னா நம்ம ஏமாந்து போயிரும். கணக்கிட்டு பார்க்க வேண்டும். என்ன ஜேஎன் ஆண்ட்ரூஸ் தவறு பண்ணார் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல போய் எப்படி கணக்கிட வேண்டும், காலத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்தார். ஆனா கணக்கிடுவதற்கு பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்திருக்காமல் சரித்திரத்தை சார்ந்திருந்தார். அப்ப சரித்திரத்தின் மூலமாக நீங்கள் கணக்கிடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதனாலதான் தீர்க்கதரிசி அதை கடிந்து கொள்ளவில்லை. ஆனா பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்திருந்து பரிசுத்த ஸ்தலம் சொல்ற காலத்தை கண்டுபிடிச்சிச்சு அதுக்கப்புறம் சரித்திரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சரித்திரத்தை தெளிவா பார்த்துருவீங்க. ஜேஎன் ஆண்ட்ரூஸ் அதை இப்படியாக செய்தார். தேவன் அவரை அதை சரியா கண்டுபிடிக்க அனுமதிக்கல. அவர் இந்த உபதேசத்தை எழுதி 2 ஆண்டுகள் இறந்து போயிடுவார். ஏன்னா அதை நிறைவேறுதா இல்லையான்லாம் பார்க்க முடியல. அவர் 1900 இயேசு வரன்னு சொன்னார். சபை 1900 வரைக்கும் வேண்டு படிச்சு 1901 ஆண்டுல ஜிசி கூடிய பொழுது தீர்க்கதரிசியுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள சபை மறுத்தது. 1903 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம ஜேஎன் ஆண்ட்ரூஸ் செய்த பிழையில இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து காலத்தை பார்ப்பதற்கு பரிசுத்த ஸ்தலத்தையே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாய் அதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட. சரி, இது சொல்ற அந்த பிரமாணம் நம்ம லேவியராகமம் 23:3-5 வரை வாசிக்கலாம். அந்த வருஷங்களில் மாற பிரமாணம். சரி, அந்த பிரமாணத்தின்படி மனிதன் விழுந்ததில் இருந்து 6000 ஆண்டுகள் முடிந்த அடுத்த ஆண்டு, அதாவது 7வது 1000 ஆண்டு துவங்கும் பொழுது இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்க வேண்டும். அதாவது 6001 ஆண்டினுடைய துவக்கத்தில் இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்க வேண்டும். சரி, இது பரிசுத்த ஸ்தலம் நமக்கு சொல்றது. இப்போ நமக்கு இதை வச்சுக்கிட்டு நமக்கு வருஷம்லாம் தெரியாது, காலம்லாம் தெரியாது. இப்போ காலத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துல இன்னும் மாதிரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வேற என்ன மாதிரி இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படணும். இந்த வருஷங்களில் வார பிரமாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரமாணத்துக்கு இன்னொரு பிரமாணம் இருக்கிறது. அது என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 வருஷம் விவசாயம் செய்யணுங்களா, அந்த 6 வருஷம் அவங்க விவசாயம் செய்யும் பொழுது 1வது வருஷமும் 2வது வருஷமும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 2வது தசம பாகம், 1வது தசம பாகம் இல்ல, தவறுதலா புரிந்துடாதீங்க. 2வது தசம பாகத்தை பரிசுத்த ஸ்தலத்துல வந்து செலவிட வேண்டும். 3வது வருஷம் அதை வீட்டில் வச்சு செலவிட வேண்டும். 4வது வருஷமும் 5வது வருஷமும் அவர்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர வேண்டும். 6வது வருஷம் வீட்டிலே வைத்து விட வேண்டும். 7வது வருஷம் ஓய்வு வருஷம். இதை தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி. ஆனால் அவர் கட்டளையிட்ட 2வதை பொறுத்தவரை இந்த தசம பாகத்தை அதற்கு சமமான பணத்தை பரிசுத்த ஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்ட இடத்திற்கு அவர்கள் 2 வருஷங்களுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது.
தேவனுக்கு நன்றி காணிக்கையையும் ஒரு குறிப்பிட்ட பங்கை ஆசாரியனுக்கும் செலுத்திய பிறகு காணிக்கை செலுத்துவோர் மீதியானதை ஒரு மத விருந்துக்கு பயன்படுத்த வேண்டும். அதில் லேவியனும் அந்நியனும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் கலந்து கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் ஒவ்வொரு 3ஆம் வருஷமும் இந்த 2வது தசம பாகம் லேவியரையும் ஏழைகளையும் மகிழ்விப்பதற்காக மோசே சொன்னபடி உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி வீட்டிலே பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த தசம பாகம் தர்ம விருந்தோம்பல் பயன்பாடுகளுக்கு ஒரு நிதியை வழங்குகிறது. சரி, அப்போ இந்த 6 வருஷ பிரமாணத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 1வது வருஷமும் 2வது வருஷமும் 4வது வருஷமும் 5வது வருஷமும் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்திருக்க வேண்டும். அதாவது 4 ஆண்டுகள் 2ஆம் தசம பாகத்தை செலவு செய்வதற்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்திருக்க வேண்டும். 3வது வருஷத்திலும் 6வது வருஷத்துல வீட்டில வைத்திருக்க வேண்டும். அதாவது 2 ஆண்டுகள் 6 விவசாய வருஷத்துல 2 ஆண்டுகள் அதை அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை சாராமல் வீட்டிலே வைத்து அதை செலவிட வேண்டும். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு உபதேசம் அதுக்குள்ள விளங்குகிறது. 4 வருஷம் என்பது 4000 ஆண்டு. அந்த 6000 வருஷம் 2ஆம் பிரிவு 4000 ஆண்டுகளும் 2000 ஆண்டுகளும். 4000 ஆண்டுகள் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை, அதாவது நிழல் பிரமாணத்தை சார்ந்திருக்க வேண்டும். 2000 ஆண்டுகள் நிழல் பிரமாணத்தை சார்ந்திருக்க கூடாது. அப்ப நிழல் பிரமாணத்தை அவர்கள் சார்ந்திராமல் நிஜத்தை சார்ந்திருக்க வேண்டுமானால் நிஜம் தோன்ற வேண்டும். நிஜம் தோன்றினால்தான் அவர்கள் நிலத்தை சாராமல் நிழலை சாராமல் நிஜத்தை சார்ந்து இருக்க முடியும். அப்படியானால் 4000 ஆண்டில் மேசியா வர வேண்டும். எவ்வளவு சிம்பிளா போது பாருங்க. கணக்கு ரொம்ப ஈஸி. பரிசுத்தல கணக்கு வந்து 7 வேணாலும் போட்டுடலாம். 6 விவசாய வருஷம், அதுல ஒரு ஓய்வு வருஷம், 6000 வருஷம் பூமியில வேலை, 1000 வருஷம் பூமி ஓய்ந்திருக்கும். அந்த 6000 வருஷம் 2ஆ பிரியுது. 4000 வருஷம் 2000 வருஷம். 4000 வருஷம் அவர்கள் மனிதன் விழுந்ததிலிருந்து 4000 வருஷம் அவர்கள் நிழலை சார்ந்திருக்க வேண்டும். 2000 வருஷம் நிழலை சாராமல் நிஜத்தை சார்ந்திருக்க வேண்டும். அப்படியானால் 4000வது ஆண்டிலே யாரு வர வேண்டும் என்று சொன்னால் மேசியா வர வேண்டும். நிஜம் தோன்ற வேண்டும். சரி, இதை வச்சு நம்ம ஆண்டை கண்டுபிடிச்சிடலாமானா இல்ல. நமக்கு ஆண்டு தெரியணும்னா ஏதாவது ஒரு இடத்துல இது 4000 வருஷம் இதுல இல்லைன்னா 6000 இப்படி ஏதாவது இருந்தா தான். இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வேற எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட போறோம். கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு ஓரளவுக்கு தெளிவா வந்துட்டு, ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக வந்துட்டு, என்ன தெளிவா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, 4000 வருஷம் மேசியாவுக்காக காத்திருக்க வேண்டும். 2000 வருஷம் அவர்கள் மேசியாவை பார்த்து நேரடியாக மேசியாவினிடத்துல அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது நிழலை, மேசியாவை அடையாளப்படுத்தும் நிழலை 4000 ஆண்டுகள் சார்ந்து இருக்க வேண்டும். 2000 ஆண்டுகள் நிஜ நிழல் வெளிப்படுத்திய மேசியாவை, நிஜ மேசியாவை அவர்கள் சார்ந்து இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசு 4000 ஆண்டிலே வர வேண்டும். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். மார்க்கு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் அவருடைய சீஷர் ஒரு ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுதும் காலம் நிறைவேறிற்று என்று சொல்லி பிரசங்கிப்பார். அவரும் பிரசங்கிப்பார், சீஷர்களும் பிரசங்கிப்பார்கள். காலம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க என்ன வெளிப்படுதுன்னா, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அந்த காலம் நிறைவேறிவிட்டு, அவர் எதிர்பார்த்த காலம் முடிஞ்சிடுச்சு. அவர்கள் எதை எதிர்பார்த்திருந்தார்கள் யூதர்கள் என்று சொன்னால் மேசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்திருக்க வேண்டிய காலம் நிறைவடைந்து விட்டது. அப்படின்னா அவர்கள் மேசியாவுக்கு பின்பாக போக வேண்டிய காலம் தொடங்கிவிட்டது என்பதை நம்ம அறிய முடிகிறது. இந்த வசனத்துக்கு தீர்க்கதரிசி விளக்கம் சொல்லுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க என்ற செய்தியோடு கிறிஸ்து தாமே அவர்களை சீஷர்களை அனுப்பியிருந்தார். அந்த செய்தி தானியேல் 9 தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த 69 வாரங்கள் பிரபுவாகிய மேசியா வரையாக நீடிப்பதாக தூதனால்
அறிவிக்கப்பட்டது. பூமி முழுவதையும் ஆளுவதற்கு எருசலேமில் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று சீஷர்கள் மிகுந்த நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புகளோடும் எதிர்பார்த்தனர். இந்த காலத்துல அவங்க எதிர்பார்த்து இருந்தாங்க. இந்த காலத்தை கணக்கிட்டு எதிர்பார்த்து இருந்தவர்கள் தான் மேய்ப்பர்கள் அதை இயேசு பிறந்ததனுடைய செய்தி அறிந்து கொண்டார்கள். சரி, இங்க தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள காலம் நிறைவேறிற்று. அதுதான் செய்தி. அப்ப தானியேல் 9ஆம் அதிகாரத்தை விளக்கி இருக்கிறார்கள். அந்த காலத்தை படிச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசி தொடர்ந்து எழுதும்போது சொல்லுவாங்க, அவர் காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லிச்சாரு. இவங்க அதற்கு பிறகு அவர் மரிக்கணும், அதற்கு பிறகு அது நடக்க வேண்டிய சம்பவங்களை பார்ப்பதற்கு பதிலாக நேரா ராஜ்யம் அமைக்கப்பட போகிறது, யூத ராஜ்யம் விடுதலை பெற போகிறது நினைத்தார்கள். மேசியா மரிக்க வேண்டும் என்பதை கண்கள் காண முடியவில்லை. ஒரு பெரிய பிழையை அன்னைக்கு என்ன மேசியா சாக வருகிறதாக நம்பவே இல்லை. அப்படி போதனை கிடையாது. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறார் என்று நம்பினார்கள். அதனால மரணம் அவங்க கண்களுக்கு மறைந்து போனது ஒரு பிழை. அப்படிதான் 1844 2ஆம் தூதன் 3ஆம் தூதனுடைய செய்தி சொல்லப்படுகிறதுக்கு முன்பாக இயேசு வந்து விடுவார் என்று நம்பினார்கள். காரணம் என்னன்னா, பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது பூமி சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி ஒரு போதனை இருந்தது, பிழையான போதனை. அந்த பிழையை நம்பினார்கள், பின்தொடர்ந்தார்கள், ஏமாந்தார்கள். ரெண்டு பேருமே ஏமாறுவாங்க, சிதறடிக்கப்பட்டுருவாங்க. ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, மேசியா சாவார் என்ற அடுத்த 9ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தில் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவர் எத்தனை முறை சொல்றாரு, நான் சாவேன். அதெல்லாம் அவங்க தவறான பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவின் வருகையினால அறியவே முடியாது என்பது தவறான பிள்ளை. சமூகமாக இருக்க வேண்டும் போது அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குவதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவறான பிள்ளையை விட்டு வெளியே வரத்தான் செய்யணும். பேட்ரியட்ஸ் அண்ட் ப்ராபர்ட்ஸ் எழுதுறான் பாருங்க. இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். விரைவில் அவரது ஊழியத்தை தொடங்கினார். பின்னர் செய்தி அறிவிக்கப்பட்டது, காலம் நிறைவேறிற்று. ஐயா, அவர் பிறந்த உடனே காலம் நிறைவேற்றுங்கிற செய்தி கிடையாது. 12வது வயதில் அவர் போய் ஞானையாய் பேசினாரே, அப்பொழுது அவர் காலம் நிறைவேற்று என்று பேசவில்லை. அவர் ஞான ஸ்நானம் எடுத்த பொழுது காலம் நிறைவேறிற்று என்று சொன்னார். அப்படியானால் யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்த அந்த காலம், அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய அந்த 4000 ஆண்டுகள் இயேசு ஞான ஸ்நானம் எடுத்த பொழுது நிறைவேறிற்று. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் படி. அப்ப எது வரைக்கும் அவங்க மேசியாவை எதிர்பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மேசியா ஞான ஸ்நானம் எடுக்கும் வரைக்கும். அந்த 4000 ஆண்டு மேசியா ஞான ஸ்நானம் எடுத்த பொழுது நிறைவேறிற்று. அதனாலதான் இயேசு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, காலம் நிறைவேறிற்று என்று சொல்லி தாம் பிரசங்கித்ததோடு கூட சீஷர்களையும் பிரசங்கிக்க சொன்னார். சரி, இப்ப நமக்கு நன்றாக தெரிகிறது, விளங்குகிறது. இது பரிசுத்த ஸ்தலம் வெளிப்படுத்துகிற ஒரு கால கணக்கு. அந்த காலக்கணக்கு விளங்கிக்கிறதுக்கு நம்ம வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை, இயேசுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கும் பொழுது, இயேசு ஞான ஸ்நானம் எடுத்த பொழுது காலம் நிறைவேறிற்று என்று அவர் பிரசங்கிப்பதனால, ஞான ஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் மேசியாவுக்காக அவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். மேசியா முன்னதாக பிறந்தாலும் கூட அவர்கள் மேசியாவாக கிறிஸ்து அங்கீகரிக்கப்படும்படியாக அந்த ஞானஸ்நான ஆராதனை வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் இயேசுவை மேசியாவாக என்ன செய்ய முடியும், பின்பற்ற முடியும். தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகளிலும் குறிப்பை நான் வாசிக்கிறேன், நல்லா புரிச்சுக்கிடுங்க. இந்த 4000 கணக்கு தீர்க்கதரிசி எழுத்துக்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கல, வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசி அவனுடைய எழுத்துல இருந்து கட்ட உடனே இந்த 4000 ஆண்டா வர அங்க இப்படி சொல்லியிருக்கு, இங்க இப்படி சொல்லியிருக்கு, இங்க இப்படி சொல்லியிருக்குது, அதனால இந்த 4000 ஆண்டு அங்க இப்படில நம்ம கண்டுபிடிக்கல. பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருக்கிறோம். 4000 ஆண்டு மேசியா வரும்போது முடிவடைய வேண்டும். மேசியா 4000 ஆண்டுல மேசியா வர வேண்டும். அந்த 4000 ஆண்டு எது அப்படின்னு சொல்லும்போது இயேசு அறிவிக்கிறார், காலம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு. தானியேல் புஸ்தகத்தில் இருந்து அது படிச்சவர் அறிவிக்கிறான்னு சொல்றாங்க. தானியேல் புஸ்தகத்துல இருக்கிறத வச்சு நம்ம பாக்குறோம். இன்னும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தீர்க்கதரிசிட்ட போறது ஏதாவது வெளிச்சம் இருக்கான்னு பாக்குறோம். நம்ம ஒரு கணக்கு பார்த்துட்டோம், இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது 4000வது ஆண்டாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது சரிதானா அப்படின்னு லேசா உறுதிப்படுத்துறதுக்கு தீர்க்கதரிசிட்ட போறமே தவிர மற்றபடி இல்லை. ஆனா இந்த உபதேசத்துக்கு எதிராக தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை இருக்க முடியாது. அந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன், ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. பாலடைந்த வனாந்தரத்தில் ஏதேனில் ஆதாம் சோதிக்கப்பட்ட போது சாத்தானின் சோதனைகளை சகிக்க கிறிஸ்துவுக்கு அவ்வளவு சாதகமான நிலை இருக்கவில்லை.
தூய்மை மற்றும் நேர்மையான அவர்களின் அசல் நிலையில் இருந்தும் ஏதெனில் இருந்தும் 4000 ஆண்டுகள் அலைந்து திரிந்த மனித இனத்தின் விளைவான சாயலை தேவனுடைய குமாரன் தம்மை தாழ்த்தி எடுத்துக்கொண்டார். எங்க? வனாந்தரத்துல. அங்கதான் ஒரு மேசியாவாக அங்கீகரிக்கப்படுகிறார். பிறக்கும் போது அல்ல. உங்களுக்காக மேசியா பிறந்தார் என்று சொன்னாலும் இயேசுவை மேசியாவாக பரலோகம் எப்பொழுது அங்கீகரிக்குது என்று சொன்னால் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. சோதனையின் வனாந்தரத்தில் கிறிஸ்து ஆதாம் தாங்க தவறிய சோதனை தாங்க அவனிடத்தில் நின்றார். இங்கே ஆதாம் தனது வீட்டின் ஒளிக்கு அவனுடைய முதுகை திருப்பிய பிறகு 4000 ஆண்டுகள் கிறிஸ்து பாவியின் சார்பையில் வென்றார். இந்த 4000 ஆண்டு மிக துல்லியமாக தீர்க்கதரிசியும் எந்த இடத்துக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னார், வனாந்தர இடத்திற்கு. நம்மவும் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே காலம் நிறைவேற்று என்று பிரசங்கிக்கிறாரு. அந்த காலம் நிறைவேற்றுங்கிற பிரசனம் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்படுகிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தின்படி இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது காலம் நிறைவேற்று என்று சொன்னால், அந்த இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிற ஆண்டு இஸ்ரவேலர்கள் மேசியாவுக்காக காத்திருந்த 4000வது ஆண்டு என்பது வெளிப்படுகிறது. அதை தீர்க்கதரிசன ஆவியும் உறுதிப்படுத்துகிறார்கள். இன்னும் குழம்புறதுக்கு எங்கே இடம் இருக்கா? குழம்புறதுக்கு இடமே இல்லை. சரி, இப்ப இந்த வருஷம் இது தானியேல் 9ஆம் அதிகாரத்திற்கு ஒரு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கத்தை நம்ம சொல்ல போறது இல்லை. அந்த விளக்கத்தின்படி இயேசு ஞான ஸ்நானம் எடுத்த ஆண்டு கிபி 27ஆம் ஆண்டு. இயேசு ஞான ஸ்நானம் எடுத்த ஆண்டு கிபி 27ஆம் ஆண்டு. காலம் நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்க துவங்கிய ஆண்டு கிபி 27ஆம் ஆண்டு. யூதர்கள் எத்தனை ஆண்டுகள் நிழலை சார்ந்திருக்க வேண்டும்? 4000 ஆண்டுகள். அப்ப 4000 ஆண்டிலே யார் வர வேண்டும்? மேசியா வர வேண்டும். மேசியா 4000 ஆண்டில வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் வந்திருக்கிறார். அவர் அதை பிரசங்கிக்கவும் செய்திருக்கிறார், அதை அறிவிக்கவும் செய்திருக்கிறார். அந்த ஆண்டு 27 என்று சொன்னால் 4000வது ஆண்டு 27ஆம் ஆண்டு என்பது வெளிப்படையாக இருக்கிறது. அப்படியானால் இனிமே கணக்கு போடுறது கஷ்டமா? இல்ல, ரொம்ப ஈஸியான கணக்கு. சின்ன குழந்தை படிக்கக்கூடிய கணக்கு. பெரிய தியாலஜிலாம் தேவையில்லை, டாக்டர் பிலாசபி அதெல்லாம் தேவையில்லை. இப்ப 4000 ஆண்டு எப்ப முடியுது? 27ஆம் ஆண்டு. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டு 27ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு வரைக்கும் அவர்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். அது அவர்கள் காத்திருக்க வேண்டிய காலம் 4000 ஆண்டுகள். அப்ப 4000வது ஆண்டிலே இயேசு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானம் எடுத்தார். 4000வது ஆண்டு 27ஆம் ஆண்டுன்னா 6000வது ஆண்டு எப்போ? கஷ்டமா? 2027. அந்த ஆண்டு முடிந்த உடனே யாரு வருவார்னா மேசியா வருவார். யூத கேலண்டர் படி அது கணக்கு. இப்ப மேசியா எப்போ வருவார்னா 2027ஆம் ஆண்டு 6000வது ஆண்டு என்று சொன்னால் 2028ஆம் ஆண்டு மேசியா வருவார். இவ்வளவுதான் கால கணக்கு, இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. பெரிய போராட்டம்லாம் பண்ணி 6000த்துக்கெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாத உபதேசம்லாம் கிடையாது. சும்மா வாஸ்தா லேசா கொஞ்சம் யோசா ஒரு 2 வசனங்களை ஆவியானவர் கோர்த்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு சாப்டர். அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒன்றுமே இல்லை. இப்போ பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கணக்குப்படி, நான் போட்டிருக்கிற கணக்கின்படி, நீங்க வேற ஏதாவது விதத்துல கணக்கு போடணும், போட்டு பாருங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது, கணக்கு போட்டு பார்க்கணும். நான் போட்டிருக்கிற கணக்குப்படி 4000வது ஆண்டு இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற 27வது ஆண்டு. அப்படி என்று சொன்னால் 6000வது ஆண்டு 2027ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு முடிந்த 6001ஆம் ஆண்டிலே 2028ஆம் ஆண்டிலே யாரு வர வேண்டும் என்று சொன்னால் மேசியா, இயேசு ராஜாதி ராஜாவாக வர வேண்டும். சரி, இன்னும் ஆண்டவர் அதோட விடல, இன்னும் இருக்கு மாதிரிகள் இல்லையா? அந்த பிரமாணம் சொல்லுகிறது மாதிரிகள் எல்லாம். சரி, அப்போ 2028ஆம் வருஷம் வரைக்கும் இயேசுவின் வருகைக்காக நம்ம காத்து இருக்க வேண்டும். இன்னொரு பிரமாணம் இருக்கிறது. இன்னொரு பிரமாணமும் இயேசுவினுடைய வருகைக்கு அடையாளப்படுத்தும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு வரும் பொழுது மரித்தோர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதே மாதிரி நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, லேவியார புஸ்தகத்துல பண்டிகையில சேர்ப்பின் பண்டிகை இருக்கும். அது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படும். தீர்க்கதரிசி அந்த சேர்ப்பின் பண்டிகையை இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளப்படுத்தி பேசுகிறார்கள். பஸ்கா பண்டிகை போல கூடார பண்டிகையும் ஞாபகார்த்தமான ஒன்று.
கூடார பண்டிகை ஞாபகார்த்தமானது மட்டுமல்ல, அது அடையாளமும் ஆனது. இது வனாந்தர வாழ்வை மாத்திரம் குறிக்கவில்லை, ஆனால் பூமியின் பலன்களை சேகரிப்பதை அறுப்பு கால பண்டிகை கொண்டாடியது. மேலும் பதர்களை அக்கினிக்காக ஒன்று சேர்க்க கட்டுகளாக சேர்க்கவும், கோதுமை மணிகளை தம்முடைய களஞ்சியத்தில் சேர்க்கவும் அறுப்பின் தேவன் தம்முடைய அறுப்புக்காரர்களை அனுப்புகின்ற போது உள்ள மகா நாளின் இறுதி சேகரிப்பை சுட்டி காட்டியது. அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வருஷங்களின் வார பிரமாணத்திலிருந்து கண்டுபிடிச்சிட்டோம். 2028 ஆண்டு. அவர் அந்த 28ஆம் ஆண்டுல எப்ப வருவாரு, எந்த மாசம் வருவாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு நம்ம வேதாகமத்தை ஆராயும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த பண்டிகைகளில ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு நாளுல ஒவ்வொரு பண்டிகை நடக்கும். அந்த பண்டிகையில எந்த மாதத்துல எந்த நாள்ல அந்த பண்டிகை நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்டிகையில சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நிழல் பண்டிகையினுடைய நிஜ பண்டிகை நிறைவேறுகிற ஆண்டுல அதே மாதத்துல அதே நாளதான் நடக்கும். இப்ப பஸ்கா பண்டிகை இயேசுவினுடைய மரணத்துக்கு அடையாளமான ஒரு பண்டிகை. இயேசு மரித்தது 31ஆம் ஆண்டில. அந்த 31ஆம் ஆண்டுல அவர் எப்ப மரிச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த பண்டிகையில சொல்லப்பட்ட 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில. வேற நாளெல்லாம் கிடையாது. 31ஆம் ஆண்டுல 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில. அதுக்கப்புறம் அந்த பண்டிகையில சொல்லப்பட்டிருக்க கதிர்கட்டு அசைவாடுகிறது, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல 3ஆம் நாளில அப்படியே இயேசு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல உயிர்த்தெழுவார். அதுக்கு பிறகு 50ஆம் நாள் பண்டிகை. அந்த பண்டிகை முழு அப்பம் சமர்ப்பிக்கப்படுகிற, முழு போஜனம் சமர்ப்பிக்கப்படுகிற பண்டிகை. சீஷர்கள் புது மனுஷர்களாக புது பதார்த்தமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அபிஷேகம் பட்டது கரெக்டா அந்த 50ஆம் நாள்ல. நமக்கு தெரிந்திருக்கப்படி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆன பாவ நிவாரண நாள் 1844 அது நிச்சயம் நிறைவேறுது. அது நிறைவேறியும் போது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆன யூத நாட்காட்படி, யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அக்டோபர் 22 அதே நாள்ல அது நிறைவேறியது. அப்படியானார் இயேசுவினுடைய 2ஆம் வருகை அது நடக்கும் நாள் வருஷங்களின் வார பிரமாணத்தின்படி 2028ஆம் ஆண்டு என்றார். அந்த 2028ஆம் ஆண்டுல 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில இயேசு வருவார். இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலம் சொல்லுகிற ஒரு பிரமாணம். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு 4000 ஆண்டு 27ஆம் ஆண்டு, 6000வது ஆண்டு 2027ஆம் ஆண்டு. அதை தொடர்ந்து என்ன வந்துரும் அப்படின்னு சொன்னா ஓய்வு ஆண்டு துவங்கும். அப்போ இயேசுவினுடைய வருகை அதனுடைய துவக்கத்தில் இருக்க போகுது 2028ஆம் ஆண்டு. அந்த 2028ஆம் ஆண்டுல அவர் எப்பந்தான் வருவார் அப்படின்னு சொன்னா, யூத கேலண்டர் படி, நம்ம கேலண்டர் படி அல்ல, யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அந்த நம்ம கேலண்டர்ல கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தினுடைய 3வது அல்லது 4வது வாரத்துல அது இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இது பரிசுத்த ஸ்தலம் சொல்லுகிற உண்மை. எந்த பெரிய வியாக்கியானம்லாம் எடுத்து இது சொல்லப்படலாம். அப்படியானால் பரிசுத்த ஸ்தலத்தின்படி இயேசுவினுடைய 2ஆம் வருகை 2028ஆம் ஆண்டு யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் நாள் நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப அழகாக சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதை கொஞ்சம் உறுதிப்படுத்தணும், சரிங்களா? இதை கொஞ்சம் நம்ம உறுதிப்படுத்தணும். நம்ம பார்த்துருக்க இந்த 4000ஆம் ஆண்டு இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது. சிலர் சிலுவையில இயேசு தூங்குகிற அந்த ஆண்டு 31ஆம் ஆண்டுன்னு சொல்றாங்க. சிலர் வேற வேற நாளெல்லாம் குறிக்கிறாங்க. சிலர் இது கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு சோர்ஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சரித்திர கணக்கு. ஆதாம் விழுந்ததுல இருந்து இந்த பூமியுடைய சரித்திர கணக்கு நீங்க வேதாகமத்துல பார்க்கலாம். அந்த சரித்திர கணக்கை நம்ம போட்டு பார்த்து, ஏன்னா அப்படிதான் சரித்திர கணக்கை தான் ஜே.என். ஆண்ட்ரூஸ் போட்டு பார்த்தாரு. அந்த சரித்திர கணக்கை நம்ம கணக்கிட்டு பார்த்து நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பார்த்த அந்த காலமும் அந்த சரித்திர காலமும் சரியா இருக்கிறதா என்று பார்க்க போகிறோம். இந்த சரித்திர கணக்குல போடும்போது நிறைய பிரச்சனை இருக்கிறது. உதாரணத்துக்கு வில்லியம் மில்லர் அவர்கள் 1844க்கு முன்பே 6000 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக சரித்திர கணக்கு போட்டு காட்டுகிறார். ஜே.என். ஆண்ட்ரூஸ் சரித்திர கணக்கு போட்டு 1900 முடியுதுன்னு காட்டுகிறார்.
இன்னும் அநேகர் சரித்திர கணக்குகளை போடுகிறாங்க. நம்மளும் அதை சரித்திர கணக்கை போட போகிறோம். கண்ணை மூடிட்டு போட போகிறது இல்ல. நம்ம போடுற கணக்கு சரி என்பதை தீர்க்கதரிசி ஆவியினுடைய எழுத்துகளோடு கூட உறுதிப்படுத்த போறோம். அது சரியாக பொருந்து வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு தைரியமா சொல்லலாம், பரிசுத்த ஸ்தல கால கணக்கின்படி இயேசு 2028ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி, யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வருவார் என்று சொல்லி, இந்த காலம் சரி என்று நமக்கு நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதுவான சூழ்நிலை தேவன் மனதை ஏவுவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அதற்கு இசைவாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது. காலமும் 2028 சரின்னு சொன்னா 100% ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துடும். 100% குறித்த காலத்தில் இயேசு வந்து விடுவார். இதுல இன்னொன்னே நீங்க கணக்குல கொள்ளணும். ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. கணித்திருக்கிற காலத்துக்குள்ளாக கடைசி காலங்கள் சம்பவம் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறுவதற்கு போதுமான காலம் இருக்க வேண்டும். அப்ப அந்த நிறைவேறுவதற்கு காலம் எங்கேயாவது இருக்குதான்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த காலம் இதற்குள்ள பொருந்தி வருது அப்படின்னு சொன்னா எல்லாம் இசைந்து வருகிறதுனால we believe that Jesus is coming. இயேசு வரப்போகிறார் என்று நம்புகிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைய தினத்துல இதை இன்னும் தீர்க்கமாக ஆராய்ந்து தீர்க்கதரிசி அவருடைய எழுத்துக்கள் ஒத்தாசக்தியோடு உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் வரப்போகிறார் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுவோம். ஆமென். நல்லதொரு சத்தியத்திற்காக நன்றி பாஸ்டர். இப்ப படித்த காரியங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம கேட்கலாம். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுமா. ஆமா, சொல்லுங்க மம்மி. அப்படின்னா வேதத்தின்படி பார்க்கணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பத்தி வேதம் சொல்றபடி பார்த்தா 4000 வருஷம் முடிஞ்ச பிறகு காலம் நிறைவேறின போது அவர் பிறந்தார் என்று படிக்கிறோம். அது 4000 வருஷத்துக்கு பிறகு. அப்ப 4000 வருஷத்துக்கு பிறகு 2000 வருஷம் கணக்கு போட்டுக்கிட்டாக்கா அப்ப நம்மளுக்கு 6000 வருஷம் அப்படின்னு எனக்கு மனசுல தோணுது. ஆனா நம்ம எதுக்கு ஆண்டவருடைய ஞான ஸ்நானத்தை நம்ம எதுக்கு கணக்கெடுக்கிறோம் அந்த வருஷத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு டவுட். அவருடைய பிறப்ப பார்த்தா 4000த்துக்கு பிறப்பு 4000 வருஷம்னு எங்கம்மா சொல்லி இருக்குது? இயேசு பிறந்ததை 4000 ஆண்டுகள் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னா ஒரு 2000 வருஷத்துக்கு ஒரு முறை 2000 வருஷத்துக்கு ஒரு கிரேட் ஈவெண்ட் நடக்குது. மிஸ்ஸஸ் ஜானகி அம்மா, இதெல்லாம் நம்மளுடைய சொந்த வார்த்தைகள். அப்படி 2000 வருஷத்துக்கு ஒருக்கா கிரேட் ஈவெண்ட் நடக்குன்னு சொல்லி எங்க இருக்கு? அப்படின்னா உலக தொடக்கத்திலிருந்து இந்த ஃப்ளட் வரைக்கும் 2000 இல்ல, 2000 வருஷம் இல்ல. 2000 வருஷம் இல்ல. அதை நம்மளா சொல்லிக்கிறது. 2000 வருஷம் இல்ல. இல்ல, 2000 வருஷம் கிடையாது. இது சும்மா இந்த பாபிலோனிய கிறிஸ்தவர்களுடைய போதனை. 2000 வருஷத்துல ஜலப்பிரளயம் வந்துச்சு, 4000 வருஷம் இயேசு பிறந்தார், அதெல்லாம் வேதாகமத்தினுடைய போதனைகள் அல்ல. சரிங்க. நீங்க கணக்கிட்டு பாருங்க, 2000 வருஷத்துல ஜலப்பிரளயம் வந்திருக்கு, அதுக்கு முந்தைய வந்துடும். சரிங்க. நம்ம வேணா நாளைக்கு அதை கணக்கிட போடுறோம். நாளைக்கு அதை குறித்து அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? சரிங்க.
ஒரே ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க பை 4000 இயர்ஸ், இயேசு பிறந்து பை 4000 இயர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 4000 ஆண்டு அருகில் இருக்கும் பொழுது இயேசு பிறந்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த 4000 ஆண்டுகள் அருகில் இருக்கும்போது பிறந்த காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கணக்கு போடும்போது பார்க்கலாம். சரிங்க சார். அதாவது நிறைய போதனைகள் இருக்குது. அந்த போதனைகளை நம்ம செட் மைண்டடா இருந்துடக்கூடாது. அந்த போதனைகள் சரியானு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அது அப்படித்தான். அதான் சீஷர்கள் என்ன நினைச்சாங்க, இயேசு வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று நினைத்தார்கள். ஏன்னா அதுதான் போதனை. ஆனா அதுக்கு மத்திய மேசியா சாகணுங்கிறது அவங்க கண்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பிழையான போதனை என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. அதே மாதிரி 1844ல முதலாம் தூதனுடைய செய்தி அறிவித்தோன்னு இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி நம்பினார்கள். காரணம் பரிசுத்தம் சுத்திகரிக்கப்பட்டு விடும். பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, பூமியை தேவன் சுத்திகரிக்க வருகிறது என்று சொல்லி போதனை, அதை நம்பினார்கள். அவர்களுடைய கண்களுக்கு 2ஆம் தூதன் 3ஆம் தூதன் தெரியாமல் போய்விட்டது. பிழையான போதனையை பின்பற்றினதுனால நிறைய பிழையான போதனைகள் இருக்கிறது. ஜாக்கிரதையா இல்லைன்னு சொல்ல அந்த நம்ம ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, 2000 வருஷத்துக்கு ஒருக்கா கிரேட் ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு எங்க இருக்கு? ஒரு இடத்துல இல்லையே. 4000 ஆண்டுல இயேசு பிறந்தார் எங்க இருக்கு? இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதானே காலம் நிறைவேறிட்டு பிரசங்கம் பண்ணாரு. 12 வயசுல அவர் ஆலயத்துல போய் பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து சம்பாஷிக்கும் போது காலம் நிறைவேறிட்டு என்று சொல்லவில்லையே. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் மேசியாவுடைய வருகையாக ஞானஸ்நானத்தை தானே குறிப்பிடுகிறது, பிறப்பை இல்லையே. நம்ம அப்படி நினைக்கிறோம் 4000 ஆண்டுல இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்ம நினைக்க தூண்டப்பட்டிருக்கிறோம், நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அப்படி சரித்திரம் சொல்லல. நம்ம வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரத்தை கணக்கிட்டால் அப்படி வரவில்லை. சரிங்களா? நம்ம பார்க்கலாம். அதை குறித்து டீட்டெயிலா நாளைய தினத்துல ஆராய்வோம். சரிங்க சார். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? பாஸ்டர், நான் இளங்கோ பேசுறேங்க. கேக்குதுங்களா? கொஞ்சம் சத்தம் பேசுங்க. நான் இளங்கோ பேசுறேங்க. இதுல ஒரே ஒரு விஷயம், இன்னும் நான் ஃபைனல்ல இந்த மீட்டிங் முடியும் போது கொஞ்சம் பேசலாம். ஆனா இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கு மட்டும் சொல்லுங்களேன். என்னன்னா, என்னை பைபிள் சொல்லுது, பிதாவை, என்னுடைய வருகை பிதாவை தவிர ஒருவனும் அறியான் அப்படிங்கிறார். கேக்குதுங்களா? சொல்லுங்க. அதான் பிதாவை தவிர ஒருவனும் அறியான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பிதாவை அவர் வருகிற வருகையே பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு திட்டவட்டமா. ஆனா நம்ம கரெக்டா அந்த காலத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும்னா நீங்க சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்குது. யோசிக்க வேண்டியது இல்ல, கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு வரீங்க. ஆனா நம்ம ஏன் இந்த கால கணக்குகளை நம்ம கணிக்கணும்? நமக்கு ஆயுதம் எப்ப வேணாலும் வரட்டும், நம்ம ஆயுதமா இருப்போமே. ஏன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம 7th டேல நீங்க மட்டும் தான் இந்த சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு கொஞ்ச நாளா. ஆனா இது என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். நீங்க முதலாவது செய்தியை கேட்டீங்களா பாஸ்டர்? முதலாவது செய்தியை முழுசும் கேட்டீங்களா? ஆமா பாஸ்டர், கேட்டேன் பாஸ்டர். பதில் இதுக்குரிய விளக்கம் நம்ம தெளிவா கொடுத்துருக்கிறோமே. ஆமா நான் கேட்கிறேன். முறை நான் யூடியூப்ல பாத்து கேட்டுருங்க. கேட்டுட்டு அதுல இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா விளக்கி கொடுத்துருக்கிறோம். சரிங்க பாஸ்டர். அது நம்ம கண்ண முடிக்க விளக்கல, வசனங்களோட கூட விளக்கி இருக்கிறோம். ஓகே அதான் கரெக்டா தான் சொல்லிட்டு வரீங்க. ஒரு கன்ஃபியூஸ், அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் அந்த கன்ஃபியூஷனை முதல்ல தெளிவுபடுத்திக்கிடுங்க. பிதாவை தவிர ஒருவரும் அறிய மாட்டார்கள் என்கிற அந்த உபதேசம் சரி. ஆனா அதை அறியவே முடியாது, கடைசி வரைக்கும் அறியவே முடியாது அப்படிங்கிறது பிழையான உபதேசம். ஏன்னா வெளிப்படுத்தல் 3:3 நீங்க வாசிக்கும் பொழுது, விழித்திராதவர்கள் அவருடைய வேலையை அறிய மாட்டார்கள், விழித்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கும் போது அவர் வரும் நாளை நாம் அறிந்து கொள்ளலாம், ஆகையினாலே நீங்கள் தூங்காமல் இருங்கள் என்கிறார்கள். நம்ம ஏன் தூங்காம விழித்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய நாளை நம்ம அறிய முடியும். அது மாத்திரமல்ல, 1,44,000 பேர் பின்மாரியுடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது தேவனுடைய வருகை நாளை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அவர் தெரியவே தெரியாது, கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றது பிழையான உபதேசம். சமீபமாய் இருக்கும்போது அறிந்து கொள்ளலாம் என்கிற அந்த உபதேசத்தை நம்ம மூடி மறைச்சிடக்கூடாது. அதாவது பார்க்க பிதாவை தவிர ஒருவரும் அறிய மாட்டார், அது சரி.
ஆனா அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அறியவே முடியாது என்று சொல்வது பிழையான உபதேசம். ஏன்னா அந்த வசனம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வருகை 4 நாளைக்கு சொல்லப்பட்டிருக்கேன். அப்ப அந்த 4 நாளைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இயேசு வந்து பிதாவை தவிர ஒருவர் அறிய மாட்டார் அப்படி கேள்வி எடுத்து படிங்க. காரணம் என்ன? பிதா குமாரனை எப்போதும் அனுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பரிசுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகப்படியான காலம். ஆனா சபை ஊழியத்தை செஞ்சா பிதா சீக்கிரமாய் அனுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அந்த நாள் பிதாவால் தான் குறிக்கப்படும். அப்ப பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறிய மாட்டார்கள் அந்த நாளை. நம்ம அறிகிறது பரிசுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்க நாள். இப்ப சபை உண்மையாக இல்லதுனால ஆண்டவர் அதிகப்படியான நாளை எடுத்துக்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதனால பரிசுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கனாலும் இயேசு வருவார் என்று நம்ம முடிவு செய்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தியில படிச்சுட்டு வர்ற காரியம். சரிங்களா? இது முதலாவது நாளுடைய செய்தி. அதை நீங்க தயவு செய்து நோக்க உட்காந்து கேட்டுருங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தயவாய் நீங்க நாளைய தினத்துல தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா பாஸ்டர், கண்டிப்பா. ரொம்ப நன்றி பாஸ்டர். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? பாஸ்டர், சொல்லுங்கம்மா. யூத கேலண்டரின் படி பார்த்தா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு வருது. ஆனா நம்ம காலண்டர்ல பார்க்கும்போது அக்டோபர் மாதம் வரும். எப்படி அவங்க போட்ட கணக்கு அக்டோபர்ல வந்துச்சோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையும் அக்டோபர் மாதத்துல வர மாதிரி. ஆனா அந்த நாளை பத்தி இங்க வரல. மாதம் சொன்னீங்க, 10வது மாதம் வருது, அப்படித்தானங்க பாஸ்டர்? ஆமா, நம்முடைய கேலண்டர்ல அக்டோபர் மாசம் வரும், 10வது மாதம். ஏன்னா அவங்க கேலண்டர் படி நம்ம கேலண்டர்ல வந்து மாசம் வந்து மார்ச் ஏப்ரல்ல துவங்கி மார்ச் ஏப்ரல்ல முடியும். அவங்களுடைய 1வது மாதம் நம்மளுடைய மார்ச் ஏப்ரலாக இருக்கும். அப்ப அவங்களுடைய 7வது மாதம் அக்டோபர் மாசத்தினுடைய 15ஆம் தேதிங்கிறதுனால அது 3வது அல்லது 4வது வாரத்துல இருக்கலாம். அத துல்லியமா நாள் வந்து அந்த நாளை நம்ம துல்லியமா ஏன் கணக்கிட முடியாது அப்படின்னு சொன்னா அந்த யூத கேலண்டர் வந்து கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுட்டு இப்ப இருக்கிற யூத கேலண்டர் கணக்கு வந்து உண்மையான கணக்கு கிடையாது. அந்த யூத கேலண்டர் கணக்கின்படி எல்லாம் அக்டோபர் 22 7ஆம் மாதம் 10ஆம் தேதியா வராது. அந்த கேலண்டர் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுட்டு இனிமே நம்ம அந்த கணக்கை சார்ந்து இருக்க முடியாது. ஆனா மாசம் வந்து அது அதுல தான் வரும், வேற மாதத்துக்கு போகாது. ஓகே. அப்புறம் அந்த 4 வருஷத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த தசம பாகம் 4 தசம பாகத்தை பத்தி சொன்னீங்க. 4 தசம பாகம் இல்ல, 2வது தசம பாகம். 2வது தசம பாகத்தை வந்து இன்னென்ன வருஷத்துல நீங்க அதை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னீங்க. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பம்னா எனக்கு புரியல அது. அது வச்சு நீங்க 4000 வருஷத்தை வந்து ஒப்பிட்டு சொன்னது வந்து எனக்கு தெளிவா புரியல எனக்கு அந்த கணக்கீடுகள். அதாவது அந்த 6 விவசாய வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 வருஷம். ஓகே. அது எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொன்னா நிலம் ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு வந்த பிறகு பூமி ஓய்ந்திருக்கும்படியாக வெளிப்படுத்தல் சொல்லுகிற காலம் வந்து 1000 வருஷம். அப்போ பூமி ஓய்ந்திருக்கிற வருஷம் 1000 வருஷம். நிழல் பிரமாணத்துல 7வது வருஷம் பூமி ஓய்ந்திருக்கணும். அப்ப 7வது வருஷம் நிஜத்துல ஓய்ந்திருக்கிற வருஷம் 1000 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 1000 வருஷ கணக்கு என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நிழல் வாரத்திற்கு நிஜத்துல 1000 வருஷம். அந்த நிழல் பிரமாணத்துல 6 வருஷங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம் 6000 வருஷம். அந்த 6 வருஷத்துல அந்த 6000 வருஷத்துல 4000 வருஷம், அதாவது நிழல் பிரமாணத்துல 1வது வருஷம் 2வது வருஷம் 4வது வருஷம் 5வது வருஷம், இந்த 4 வருஷமும் அவங்க பரிசுத்த சார்ந்திருக்க வேண்டும், நிழல் பிரமாணத்தை சார்ந்திருக்க வேண்டும் காணிக்கை செலவழிக்கிறதுக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம். அப்ப 4 வருஷத்துக்கு 4000 வருஷம் எதை சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தலத்தை சார்ந்திருக்க வேண்டும். மறுபடியும் 3வது வருஷமும் 6வது வருஷத்தும் பரிசுத்தலத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, அது நிஜத்தை சார்ந்திருக்க வேண்டிய காலம். அப்படின்னு சொன்னால் நிழல் நிஜமாக மாற வேண்டுமானால் அவங்க நிழலை 4000 வருஷம் சார்ந்து இருக்கும் பொழுது 4000 வருஷத்துல எது நிழல் வந்து நிஜமாக வெளிப்பட வேண்டும், மேசியா வர வேண்டும். அப்ப 4000 வருஷத்துல மேசியா வந்திருக்கிறார். மேசியா வருவதாக தானியேல் 9:25 27ஆம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 27ஆம் ஆண்டு 4000வது வருஷம். புரியலல்ல?
கணக்கு எனக்கு நான் புரிஞ்சுக்குவேன். சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குவேன். ஆனா கணக்கீடு போடணும்னா கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. எப்படிமா? அதனால புரிஞ்சுக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவேன் பாஸ்டர். ஆனா கணக்கு போட்டு எனக்கு சொல்லத் தெரியாது. அதனால தான் நான் அதாவது 6 விவசாய வருஷத்தை 2ஆ பிரிக்கிறார். 4 வருஷம் நீங்க நிழல் பிரமாணமான மோசையினுடைய கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தை சார்ந்து இருக்க வேண்டும். 2 வருஷம் நிழல் பிரமாணமான கூடாரத்தை சார்ந்திருக்காமல் நிஜமான கிறிஸ்துவை பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம் நிஜத்தில். அப்ப 4 வருஷத்துக்கு 4000 வருஷம். இப்ப 4000 வருஷம் அவர்கள் நிழலை சார்ந்து இருக்க வேண்டும். 2000 வருஷம் நிழலை சார்ந்திருக்காமல் நிஜத்தை சார்ந்திருக்க வேண்டும். அவர்கள் நிழலை சாராமல் நிஜத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் நிஜம் தோன்ற வேண்டும். இப்ப 4000 வருஷம் அவர்கள் நிலை சார்ந்திருந்தால் அதுக்கு பிறகு 2000 வருஷம் அவர்கள் நிஜத்தை சார்ந்திருக்க வேண்டுமானால் 4000வது ஆண்டிலே என்ன வரணும்னா நிஜம் வர வேண்டும், மேசியா வர வேண்டும். சரி, மேசியா எப்ப வந்தாரு? தானியேல் தீர்க்கதரிசி 9:25 சொல்லப்படுகிறது. 69வது வாரத்திலே மேசியா என்ன செய்கிறார்? வருகிறார், ஞான ஸ்நானம் எடுக்கிறார். இயேசு ஞான ஸ்நானம் எடுப்பதைத்தான் தானியேல் மேசியா வருகிறார் என்று சொல்கிறாரே தவிர பிறப்பையோ மரணத்தையோ சொல்லவில்லை. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டு 4000வது ஆண்டு என்று சொன்னால் அதற்கு பிறகு 2000 ஆண்டு நிஜத்தை சார்ந்திருக்க காலத்தை சேர்த்தோம் அப்படின்னா 6000வது ஆண்டு 2027ஆம் ஆண்டில் வரும். அதுக்கு அடுத்த ஆண்டு 2028ஆம் ஆண்டில் இயேசு வருவார். யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வருவார். இதுதான் கணக்கு. கணக்குக்காக நம்ம அதாவது மேசியா அபிஷேகம் பண்ணப்படுகிறார்னு சொல்றது வந்து இதுதானுங்களா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களா. தானியேல் 9:25. தானியேல் 9:25. வாசிங்க. வாசிக்கிறேன் 9:25. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜனப்பிரலாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. போதுமாப்பா? இந்த நான் வாசிக்கிறேன் பாருங்க. 25 இருக்கு பாருங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுகிறதுல இருந்து மேசியா வருகிற வரைக்கும் எத்தனை வாரம் செல்லும் அப்படி சொன்னா 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்படியானால் மேசியா எப்போ வரணும்? எப்போ 7 வாரம் 62 வாரமும் செல்லும் போதுதானே மேசியா வர முடியும். அதுதான் இந்த படம். சரி, இந்த இருக்கு பாத்தீங்களா? எருசலேம் எடுப்பித்து கட்டப்பட்ட ஆண்டு வந்து 457ஆம் ஆண்டு. அதுல இருந்து நீங்க 483 ஆண்டு 69 வாரம்
7 வாரம் 62 வாரம் 69 வாரம் கணக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா 27ஆம் ஆண்டு வருங்க. மேசி எப்போ வர்றாரு? மேசி எப்போ வர்றாரு? 27. மேசி எப்போ வர்றாருமா? 27ங்களா? இன்னும் அந்த 27ங்களா அப்படிங்கிற சந்தேக துணி வருது பாத்தீங்களா? 62 வாரம் 66 7 வாரம் செல்லும் மட்டும் மேசியா வரும் மட்டும். அந்த வசனத்தான வாசிங்கன்னு இருக்கா 25ல. ஆமாங்க. 7:25 தானியேல் 9:25 வாசிங்க. தானியேல் 9:25 25 மட்டும் வாசிங்க. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். எத்தனை வாரம் போகுமாமா? 7 வாரம் எத்தனை 7 வாரம்? வாரம் 7 வாரம் 7 வாரமும் 62 வாரமும். மொத்தம் எத்தனை வாரமா? 60. இது ஒரு 7, அது ஒரு 62, மொத்தம் 69. 69. 69 வாரம். அதை 7ஆல பெருக்கினீங்கன்னா 483 நாள். ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வருஷம், 483 வருஷம். அத எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுகிறதான கட்டளைங்கிறது 457. அதுல இருந்து கணக்கிட்டு வந்தீங்கன்னா 27ஆம் ஆண்டு வரும். மேசியா வர்ற வரைக்கும் எத்தனை ஆண்டு? 7 வாரம் 62 வாரமும். அப்ப 27ஆம் ஆண்டுல யாரு வர்றா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. மேசியா வருகிறார். மேசியா வரும் மட்டும். அப்போ இங்க மேசியாவினுடைய வருகையாக தானியேல் பிறப்பை சொல்லவில்லை, ஞான ஸ்நானத்தை சொல்லுகிறார். புரியுதுங்களா? புரியுதாமா? புரியுதுங்க. ஆமா. அப்போ இந்த ஞானஸ்நானம் எடுத்தவொடனே இயேசு எழுப்பி காலம் நிறைவேறிட்டுன்னு பிரசங்கம் பண்றாரு. என்ன காலம் நிறைவேறிட்டு? அவங்க மேசியா வருகிறதுக்காக எதிர்பார்த்திருந்த காலம் நிறைவேறிட்டு. பரிசுத்தலத்தின்படி எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருக்க வேண்டும்? 4000 ஆண்டுகள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டுல காலம் நிறைவேற்றி என்று பிரசங்கிக்கிறார் என்று சொன்னால், மேசியா வந்ததாக சொல்லப்படுகிற தானியேலுடைய 9:25 படி 27ஆம் ஆண்டு 4000வது ஆண்டு. அவ்வளவுதான். புரியுதுங்களாமா? புரியுதுங்க பாஸ்டர். அர்ஜுன், அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க கைட் பண்ணுங்க. ஒருவேளை பேப்பரை வச்சு கோடு போட்டு விளக்குனா நல்லா தெரியும். இந்த ஸ்லைட்ஸ்ல சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, சரிங்க பாஸ்டர். சரி. இன்னும் வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். பாஸ்டர், சொல்லுங்க ஐயா. என்னன்னு சொன்னா 2027ஆம் ஆண்டுல இயேசு கிறிஸ்துட அந்த 6,000 வருஷம் முடியுதுன்னு சொன்னா, எதுக்கு பாஸ்டர் இன்னும் 1 வருஷம் கூட கொடுக்குறீங்க 2028ன்னு சொல்லி? அது எனக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லாம இருக்கு. இல்ல, 28னுடைய துவக்கத்துல 7ஆம் ஆண்டு 15ஆம் தேதி தான் துவக்க ஆண்டு, துவக்க வருஷம், அது துவக்க மாதம். அதனால நான் உங்களுக்கு கூட ஒரு வகுப்பு எடுத்து அதை சொல்லி தந்துடுறேன். அதாவது மனிதன் விழுந்தது வந்து ஆதாமனுடைய 30வது வயதுல விழுந்திருப்பான். சரி, அந்த கணக்கு நாளைக்கு பார்ப்போம். 30ஆம் வயதுல விழுவான். விழுந்தது கரெக்டா 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில விழல. அவன் விழுந்தது 7ஆம் மாதம் 14ஆம் தேதி, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அதனால அந்த வருஷம் வந்து விழுகையினுடைய வருஷம், அந்த விழுந்த வருஷத்துடைய துவக்கம். ஒரு ஆண்டினுடைய துவக்கம் அவங்களுக்கு வந்து 1ஆம் மாதம் 1ஆம் தேதி தான். ஆனா மனிதன் விழுந்த மாதம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அதனாலதான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியா இருக்கும். கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் நான் கணக்கிட்டு சொன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு கருவ மாத்துல தான் போயிருக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியா இருக்கும். அதாவது 4000 ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்த்தா கரெக்டா வரும். நாளைக்கு முடிஞ்சா அதை சேர்க்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். சரி பாஸ்டர்.
வேற யாருக்காவது இன்னும் டவுட்ஸ் இருக்குங்களா? அப்படி இல்லைன்னா இந்த இந்த இன்னைக்கு கூடிய இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு ஜெபத்தை பிரதர் பால் பிரதர் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் தேவனே, அருமையான இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. இந்த 4 நாட்களாக சுவாமி, இந்த கடைசி காலத்தின் வெளிச்சத்தை நாங்கள் கண்டு கொண்டு அதற்கு ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த சத்திய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அருமை போதகரை நீர் ஆசீர்வதித்து, நாளைய தினத்திலும் என்னென்ன கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு சந்தேகத்தோடு இருக்கிறதோ, எல்லாவற்றையும் அவர் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி உறங்கிக் கொண்டிராதபடிக்கு எழுந்து பிரகாசித்து, வெளிப்படுத்தல் 18ஆம் தூதிலே சொல்லுகிற அந்த பிரகாசம் உள்ள ஒரு தூதனுடைய வேலையை செய்வதற்கு ஒவ்வொருவரை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. சத்திய வெளிச்சத்துல இன்னும் அதிகமாய் நாங்கள் காலொன்று நின்று உமக்காக இந்த உலகம் முழுவதிலும் உள்ள சத்திய வெளிச்சத்தை கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பிரதர். Thank you, நாளைய sister. தேங்க்யூ பிரதர். நாளைய தினத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து நடைபெறும். குறித்த நேரத்துல வந்து நம்ம எல்லாம் கலந்துக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை நம்ம விசேஷித்த காரியங்களை படிக்க வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாரும் குறித்த நேரத்துல வந்து வரும்படியை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? அப்படின்னா நாம் விடைபெறுவோம். I'm leaving for everyone. God bless you.